கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக வாளையார் மனோஜ் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோடநாடு பங்களா மேலாளர் நடராஜன் உட்பட 250க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளது. இதனிடையே முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வீரபெருமாள் ஆஜரானார். அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போதைய பாதுகாப்பு பிரிவு ஆய்வாளராக இருந்த கனகராஜ் இறுதியாக விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியது தொடர்பாகவும் அவர் தனது செல்போனை இறுதி வரை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்காதது குறித்தும் வீரபெருமாளிடம் விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது.